இப்ப என்ன பண்ணணும்? எண்ணணும். எப்படி எண்ணணும்? நான் தேவர். தேவர்னு ஒரே வார்த்தையில முடியக்கூடாது. முக்குளத்தோர்னு மூடி மறக்க கூடாது. அப்ப நான் யாரு? நான் கண்ணன், என்னை எண்ணு. நான் மறவன், என்னை எண்ணீரு. நான் அகமுடையோ, என்னை எண்ணீரு. நான் கோனார், என்னை எண்ணீரு. நான் நாடார், என்னை எண்ணீரு. நான் உடையார், எண்ணீரு. நான் முத்தரையர், எண்ணீரு. எண்ணீர். நான் மூப்பனார், எண்ணீர். நான் பிள்ளை, எண்ணீர். நான் முதலியார், எண்ணீர். எண்ணீர். நான் ரெட்டியார், நான் செட்டியார், நான் நாயுடு, எண்ணீர். எண்ணி அவனவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்தது. இதுதான் நாம சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி. எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்கிறேன், 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாதே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் இருக்க சாப்பாடை கொடுக்காதே. அது சமூக நீதி அல்ல, அநீதி. இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற கோட்பாடு. அப்ப என்ன கோட்பாடு? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள், தமிழ் தேசிய அரசியல் தம்பி தங்கைகள் முன்வைக்கிற கோட்பாடு தான். சின்னத்தா ஓட்டுவான். ஓட்டான்னா 36, 66, 66, 1 கோடியே 26 ஆச்சுன்னா நாடு அவன்கிட்ட போயிடும். ஒரு பய ஊழல் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன், மலையை திருநேன், மண்ணாளுனேன், குவாரி வச்சேன், கிவாரி வச்சேன், அவன்லாம் எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பயத்துல இப்ப என்ன வருது? இவ்வளவு காலமா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த பணத்தை கொடுக்க காசு இல்ல, பழைய ஓய்வூதியத்தை அப்படியே கொடுக்குறேன்னு சொன்ன நீங்க இப்ப கொடுக்க காசு இல்ல, எதுக்குமே காசு கிடையாது. இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை காசு கிடையாது, சாலையை சரியா போட காசு கிடையாது, எதுக்குமே காசு கிடையாது. ஆனா தேர்தல் வரும்போது இப்ப குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் காசு எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மகள் உள்ளத்தில் இருந்தும் எழுந்தால் தமிழ் தேசிய இனம் எழும், தமிழ் இனம். இப்ப என்ன தெரியுங்களா கொடுமை? அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறார்கள், தமிழர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்க்கல, அதுல இருக்கிற குறை நிறைய சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுக்கு இருக்கு. இட ஒதுக்கீடு, உங்களுக்கான இடப்பகிர்வு, இடப்பங்கீட்டை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு செய்த துரோகத்தை நாங்கள் வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம். 1033 இடத்துல 3 விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 252 இடம் தான் வேலை வாய்ப்புல. இதை புறம் படிச்சு அவங்க தலை சுத்து, அதனால இந்த இடத்தை மட்டும் சொல்றேன். 252 இடம். 15 விழுக்காடு வச்சிருக்கிற பறையர், தேவேந்திரர், பழங்குடி மக்களுக்கு 212 இடம் தான். 15 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 212, 3 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 252. இது சமூக நீதி அல்ல, கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நல்லா விளங்கி தம்பி, ஓன் தலையில் இருக்க கிரீடத்தை எடுத்து அவன் தலையில வைக்கிற, அவனுக்கு தனியா செஞ்சு மாட்டோம். இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கா? பட்டியலில் இருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்ற வேண்டும் இந்த அரசு செய்யாது. பிரபாகரன் மகன் வந்து செய்ய. இதை நான் ஓட்டுக்காக பேசுறேன்னு நினைக்காத. ஏன்னா இது 5 வருஷம் 6 வருஷமா பேசிட்டு நீ எனக்கு போடல. தேவேந்திர கூட வேளாளன்னு அறிவின்னு போறான்னு நான் இருந்த என் தம்பி செந்தில். ஆனா நீ யாருக்கு ஓட்டு போட்ட தெரியுமா? பிஜேபிக்கு போட்டேன். அந்த ஓட்டை எனக்கு பீண்டு போயிட்டே இருக்கேன். நீ உனக்கு போய் என்ன கத்தி கத்தி சாகிற தவிர எனக்கு நீ மனுவை நீட்டுவ, ஓட்ட அங்கிட்டு போட்டு ஐயா இடிக்கிறாயா, நிலத்தை எடுக்கிறாயா, ஐயா ரோட போடுறாயா, அதை வாங்கி நானும் என்ன பண்றது? இந்த ஆத்தாளப்பனுக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வயது, பாட்டி வயது, அப்பா வயது, தாத்தா வயதில் இருக்கிறவங்க
உன் கண்ணு முன்னாடி கதறி அழுகிறத நீ இப்படி பார்த்திருக்கியாடா? கையிட்டி பார்த்திருக்கியாடா? நம்மளை பெத்த தாய் வயதை ஒத்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் நான் கையை பிடிச்சு, சாமி என் வீடை காப்பாற்றி கொடு, என் நிலத்தை காப்பாற்றி கொடுங்க, கண்ணீர் சிந்தி கதறி நின்றதை நீ பார்த்திருந்தா சீமானின் கோபமும் ஆவேச பேச்சும் இந்த உறக்க கத்துவதும் உனக்கு எவ்வளவு வலிதோய்ந்த மொழி என்பது உனக்கு புரியும். நின்று பாருவா, ஒரு தடவை நின்று பாரு. தாத்தா அப்பா வயசுக்கு கைகட்டி கும்பிட்டு, ஐயா உங்களை நம்பிதாயா நிற்கிறேன், எங்களை கைவிட்டாருங்க, எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றி கொடுங்க, இதைக்காக கேட்ட நீ பார்த்துருக்கியா? நின்று பாருங்க. மலை ஏறு, மலை ஏறு. அது பாருங்க, இது நல்ல சாமியா இருக்கு, சாராய சாமியா இருக்கு, சாராய சாமி. எனக்கு என்ன வச்சிருக்காங்க, ஊருக்காக தான் வச்சிருக்கேன். அவர் பிரச்சனை, அவர் நம்ம பிரச்சனை, சாமியே சொல்ல முடியாது. வேற என்ன நான் சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.